ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா எங்கள் அம்மாவை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏற்றி விட போகிறோம். எங்கள் அம்மா எங்கே போகிறாங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க மட்டும் போகல, அவங்களோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஒரு அண்ணனோட சேர்ந்து போகிறாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து போகிற ஃபஸ்ட்டு ஆன்மீக சுற்றுலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துக்குமே எல்லோரும் சேர்ந்து வர மாட்டாங்க, தனித்தனியாக தான் போவாங்க. இந்த டைம் அவங்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. பட் எங்களோட ஒரே ஒரு பெரியம்மா மட்டும் இதில் மிஸ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்களும் வந்துடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா விசேஷத்துக்குமே இந்த போகிறாங்க பாருங்கள், இந்த சித்தி மட்டும் லேட்டாக தான் வருவாங்க. ட்ரெயின் கரெக்டாக 1:50, ஆனால் எங்கள் சித்தி வந்த டைம் என்ன தெரியுமா, 1:45. ஆனாலும் கஷ்டப்பட்டு நாங்கள் எப்படியோ ட்ரெயின் வர டைமில் அவங்கள உள்ளே கூப்பிட்டு போய் ட்ரெயினில் ஏற்றி விடலான்னு முடிவு பண்ணி கரெக்டாக உள்ளக்க நாங்களும் உள்ளக்க கூட்டு வந்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நம்ம திருநெல்வேலியிலேருந்து 1:50 இந்த ட்ரெயின் பழனி கிளம்புது. ஃபுல்லாகவே அன்ரிசர்வ் தான், சரியான கூட்டம் இருந்துச்சு. எப்படியோ எல்லோரும் ட்ரெயினில் ஏறிட்டாங்க. பட் யாருக்கும் அந்தளவுக்கு சீட்டு கிடைக்கல, கஷ்டப்பட்டு தான் ஏறி உள்ளக்க போய் உட்காந்தாங்க. ஃபைனலி நாங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியாக ஏற்றி விட்டுட்டு நாங்களும் கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. கடைசி பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அப்படியே நம்மளும் சைடு கேப்பில் ஜூஸ் குடிக்க போயாச்சு. ஒரு ஜூஸில் 2 ஜூஸ் நல்ல ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா அவங்க கூட சேர்ந்தவங்க எல்லாருமே கோயிலுக்கு போகிறத பார்க்கும்போது இதே மாதிரி கண்டினியூஸாக அவங்களும் எல்லா ட்ரிப்புக்குமே சேர்ந்து ஒன்றா போகணும்னு நானும் எதிர்பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.